கதை கேளு நண்பா, கதை கேளு. ரேணு எனும் சிறுமியின் கதை கேளு. கொஞ்சம் மெலிதாக, கோதுமை நிறமாக, மிக அழகே அவளின் வரமாக. அவள் பிறந்தது நேபாள மண்ணில். அவள் வாழ்க்கை பயணம் கேள்விக்குறியாய் அவள் கண்ணில். அப்பன் மகளுக்கு பேசினது பேரம், இவன் எண்ணத்தில் எல்லாம் வியாபாரம். மும்பை நகரத்தில் ஓரிடம் தாசி இல்லம், அந்த நரகமே இவளுக்கு கசப்பு வெள்ளம். தான் பணியாமல் கூண்டில் அடைக்கப்பட்டாள், பட்டினியாய் போடப்பட்டாள். இதன் உச்சகட்டமாய் பலவந்தமாய் தன் மழலையிலும் சிதைக்கப்பட்டாள். இதுவரை கண்டு வந்த இந்த குழந்தைத்தனத்தின் திறந்த வெளி, பலாத்காரம் என்னும் கதவுகள் பூட்டப்பட்ட பாலைவெளி. கதை கேளு, இன்னும் ஒரு கதை கேளு. ஓலு எனும் சிறுமியின் கதை கேளு. சுருள் முடியாக, கரு நிறமாக, அந்த கருப்பே கலையாய் அழகாக. அவள் பிறந்தது ஆப்பிரிக்க மண்ணில். அவள் குடும்பத்தை கொள்ளையர்களிடம் பலி கொடுத்தாள் தன் கண்ணெதிரில். அவள் அனாதையானாள். அந்த பக்கம் வந்த ஒரு சுற்றுலாவாசி பாசாங்கு செய்து வேலையுண்டு என்றான் நயமாய் பேசி. நந்தவனம் என்று இவளும் சென்றால் முகமலர்ந்து, அது அந்தப்புறம் என்று பிறகே தெரிந்தது இவன் வேடம் கலைந்து. இன்றோ அவளோ நிராயுதபாணி, நின்றாள் நிர்வாணமாய் குறுகி கூணி. கொடுமையடா, ரொம்ப கொடுமையடா, பிறந்த மேனியாய் வியாபாரமாகிறாள் புகைப்படமாய். இது ஆதிக்க வர்க்கத்தின் ஆயாச களியாட்டமாய் இருக்கிறது. இல்லை என்று மறுப்பார் சிலர், இது அந்த காலம் என்று மழுப்புவர் சிலர். உண்மையை பார்த்துக் கொண்டிருக்கிறது உலகம். ஏனென்று கேட்கக்கூடியவர்கள் இந்த சங்கிலி பிணைப்பில் சேர்ந்து கொண்டு நமக்கு அடிமை விளங்கிட பார்க்கிறார்கள். திரைமறைவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அடிமைத்தனத்தை வேற